இது ஒரு சரியான செய்தி தான். முசன்னஃப் அப்துல் ரஸாக் என்கிற நூல்லையும் ஷுஅபுல் ஈமான்ங்கிற ஒரு நூல்லையும் இருக்கிறது. ஸுஹ்ரி என்பவர் அறிவிக்கிறார், ஒரு அன்சாரி சொன்னதாக அறிவிக்கிறார். அன்சார்னா சஹாபி, சஹாபிகள் பேர் சொல்லாட்டாலும் பரவாயில்ல, அது ஆதாரபூர்வமான ஹதீஸ் தான். அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இந்த இவ்வளவுக்கு விளக்கமாக அது அமைந்திருக்கிறது. இந்த எச்சி துப்புனது அதுக்கெல்லாம் விளக்கமாக வேற ஒரு ஹதீஸ் நமக்கு என்ன செய்யுது, அது விளக்கம் தருகிறது. எப்படி தருகிறது என்றால், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான இதா தவல்ல உலு செய்யும் பொழுது, அவுத்த நஹம அவங்க சளி காரி துப்பும் பொழுது, அப்ப என்ன செய்வாங்கன்னா, இபுத்ததரு நுகாமத்தஹு வதுஹு, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த எச்சிக்கும் அந்த உலு செஞ்ச தண்ணிக்கு சஹாபாக்கள் அவசர அவசரமா என்ன செய்வாங்க, போட்டி போட்டார்கள். மசஹு பிஹா உஜூஹஹும் ஜுலூதஹும், முகத்திலையும் தோளிலையும் தேய்த்து கொண்டார்கள். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது வரைக்கும் தான் இதுல சொல்லப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹ் கண்டிச்சது சொல்லப்படல. அந்த காலத்து அறியாமையிலிருந்து வந்தாங்க அந்த மக்கள், இப்படிலாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே பெரிய யார் மகான் இவனையா சாமியார நினைத்துக் கொண்டு அவன் எச்சு துப்புனா தூக்கி மூஞ்சில் தேய்ச்சிக்கிறது, அந்த மாதிரி இருந்தாங்க. அவங்களுக்கு செய்யும்போது ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க என்ன, இந்த காலில் உள்ளூருக்குலாம் வந்தாங்கல்ல, சைதா செய்யலாம், நாங்க எவனுக்கும் சைதா செய்யறாங்க, நாங்க உங்களுக்கு செய்தா செய்ய போறோம்னு வந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி மக்களா இருந்து இஸ்லாத்துக்கு வந்ததுனால அவங்க உள்ளத்துல என்ன இருக்கிறது, நம்ம என்ன எச்சியத்துக்கு மூஞ்சில போட்டு பெரிய மேட்டரா, இது மாதிரி தான் செஞ்சிருக்கிறோமே, இது மாதிரி தான் சாமியார்கள் செஞ்சாங்க, நம்ம செஞ்சுதானே இருக்கிறோம், அது மாதிரி அவங்களுடைய பொருள்களை பயன்படுத்துறதுல ஒரு புனிதமானது தான் என்று அவங்க மனசுல இருந்தது. இது மாதிரி செஞ்சாங்கிற வரைக்கும் இந்த புகார்ல இருக்கிறது. செஞ்சதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கிற கூடுதல் விஷயம் எங்க இருக்கிறது, வேற ஒரு அறிவிப்புல இருக்குது. எப்படி இருக்குன்னு கேட்டா, கால ரசூலுல்லாஹ் இதை பார்த்துட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிம தஃபாலுன ஹக்கதா, ஏன் இந்த மாதிரி செய்றீங்க, எதுக்கு இந்த மாதிரி செய்றீங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க. காலு அவங்க சொன்னாங்க, நல்தமிசு பிஹில் பரக்கத்தை, இதன் மூலம் பரக்கத்தை நாங்க தேடுறோம், உங்களுடைய பரக்கத்து கிடைக்கணுங்கிறதுக்கு தான் இப்படி பண்றோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் அஹப்ப யுஹிப்பஹுல்லாஹு ரசூலு, இது அல்ல பரக்கத்து, அல்லாஹ்வும் ரசூலும் உன்னை நேசிக்கணும் என்று நீ விரும்பினால், அல்லாஹ் உன்னை விரும்பணும், ரசூலாகிய நானும் உன்னை விரும்பணும் என்று நினைத்தால் இதை செய்யக்கூடாது. புல் யுஸத்திகில் ஹதீஸ், நான் சொல்ற பேச்சை மெய் என்று நீங்கள் நம்ப வேண்டும். உல் யுஅத்தில் அமானா, அமானிதத்தை நீங்கள் முறையாக நிறைவேற்ற வேண்டும். வலா யுதி ஜாரஹு, அண்டை வீட்டுக்காரனுக்கு தொல்லை கொடுக்காம இருக்க வேணும். இதை செஞ்சா தான் நீங்க என்னுடைய அன்பை பெற முடியுமே தவிர, எச்சிய தூக்கி மூஞ்சில பூசிக்கிட்டா என்னுடைய அன்பை பெற முடியாது. ஒழு செஞ்சதை போட்டு நீங்க பூசிக்கிட்டீங்கன்னா என்னுடைய அன்பும் கிடைக்காது, அல்லாஹ்வுடைய அன்பும் கிடைக்காது, கோபப்பார்வை வரும்னு அர்த்தம். அப்ப நீங்க செஞ்ச செயலை நானும் விரும்பவில்லை, அல்லாஹ் விரும்பவில்லை, நீங்க செய்யற செயல் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் உகந்த செயல் அல்ல என்கிற கருத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்க பதிவு செஞ்சு விட்டாங்க. நீங்க இந்த ஒரு பாதி செய்தியை வைத்துக் கொண்டு பூசிக்கொண்டார்கள் பண்றீங்க. பூசிக்கொண்டது ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொண்டார்களா, அதை கண்டிச்சாங்களா? இது மாதிரியான செயல்களுக்கு இஸ்லாத்தில் சம்பந்தம் இல்லை என்று சொல்லி, இந்த மாதிரி நல்ல விஷயத்தை செஞ்சு அல்லாஹ்வுடைய அன்பு பெறுங்கப்பா. ஒழு செஞ்ச தண்ணீர் தூக்கி பூசிக்கிட்டு அன்பு பெற நினைக்காதீங்க, எச்சியத்துக்கு மூஞ்சில பூசிக்கிட்டு அல்லாஹ்வுடைய அன்பை பெற நினைக்காதீங்க. நீங்க அல்லாஹ்வுடைய அன்பை பெற நீங்க நினைத்தீர்களே, ஆனால் என்ன செய்யணும், நான் சொல்ல அறிவுரையை முதல்ல நம்புங்க, அறிவுரையை கேட்டு நடக்கணும். ஒரு ஆளை மதிப்பது அவருடைய போதனையை கேட்பதுதானே தவிர போதனையை மீறிக்கிட்டு எச்சியத்துக்கு பூசுறது அல்ல. நான் என்ன போதனை உனக்கு சொல்றேன், சுயமரியாதையா இருக்கணும், கண்ணியமா இருக்கணும், மனிதனை வழிபடக்கூடாது என்று உனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். என் செய்திகளை நீங்கள் நம்பணும், அமானிதத்தை நிறைவேற்ற வேண்டும், அண்டை வீட்டுக்காரனுக்கு தொல்லை கொடுக்க கூடாது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுக்கு என்ன செய்யறாங்க, அந்த சம்பவத்துக்கு அவங்களே விளக்கமும் கொடுத்து போடுறாங்க. அப்ப இதுல என்ன இருக்குது, இந்த உழவு கடிச்சுக்கிட்டாங்க, எச்சிக்கு அடிச்சு, அதெல்லாம் கிடையாது. பார்த்தவனே அறிவிப்பாளர் நீங்க பார்க்க வேணாம், இதை ரசூலுல்லாஹ் ஏத்துக்கொண்டே இருக்க மாட்டார்கள், நம்மளே வழங்கி இருக்கணும். இது கிடைக்காட்டா கூட, இந்த முஸன்னஃப் அப்துல் ரஸாக்லையும் ஷுஅபுல் ஈமான்லையும் வரக்கூடிய இந்த அறிவிப்பு நமக்கு கிடைக்காவிட்டால் கூட நம்ம என்ன முடிவு பண்ணணும், ரசூலுல்லாஹ்வுடைய கேரக்டருக்கு இது சரியானது. காலில் உள்ள வந்தா தடுக்கிறாங்க, எந்திரிச்சு நிக்க வந்தா தடுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் எப்படிப்பட்ட கேரக்டர் உள்ளவங்களா இருக்கிறாங்கன்னா, அவங்கள பார்த்தவன யாராவது எந்திரிச்சா எந்திரிக்காதுங்கிறாங்க, காலில் உள்ள உழுவாதுங்கிறாங்க, ஒரு மனுஷன் காலில் ஒரு மனுஷன் விழக்கூடாதுங்கிறாங்க. இப்படி அவங்கள ரொம்ப அளவுக்கு அதிகமா புகழும் போது நசாராக்கள் ஈசா நபியை எல்லை கடந்து புகழ்ந்தது போல என்னை புகழாதுன்னு எச்சரிக்கிறாங்க. ஒட்டுமொத்த கேரக்டர் வச்சு பார்க்கும் பொழுது அந்த சித்திரத்தை செதுக்கி இந்த ஒன்று ரெண்டு செய்தி கடந்துக்கிட்டு, ஒட்டுமொத்தமான அனைத்து ஹதீசுகளும், ஒட்டுமொத்தமான அனைத்து குர்ஆன் வசனங்களும் அவங்களுடைய கேரக்டர் நமக்கு எப்படி காட்டுகிறதோ அதை போட்டு டேமேஜ் பண்ணக்கூடிய விதமாக ஒரு 10-15 ஹதீசுகள் என்ன செய்யுது, புளிஞ்சு அழிச்சுப்படுதா இல்லையா? என்னடா அப்படி சொன்னாங்க, நம்ம மைக்கேல் ஜாக்சன் இதை போட்டு தண்ணியை குடிச்சாங்க நம்ம விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறோம், அது கேவலமானது சொல்லிட்டு இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் அது மாதிரி செஞ்சாங்கன்னு வருதுன்னு ஒருத்தர் நினைக்க மாட்டானா?
அது மாதிரி ஒரு மார்க்கத்தை சொன்னா மக்கள்கிட்ட முதல் எடுபடுமா? அப்படியான ஒரு மார்க்கத்தை எல்லாம் சொல்லுவானா? அதெல்லாம் ஒழிக்கத்தானே வந்திருக்கிறான். அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் சிந்தித்து பார்த்தாலும் இதுக்கு என்ன இல்ல, இடம் இல்லைன்னு வழங்கிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி ரசூல்லா ரத்தம் குத்தி எடுத்தாங்க. ரத்தம் குத்தி எடுக்கிறன்னு ஒண்ணு இருந்தது அந்த காலத்தில். என்ன செய்வாங்கன்னா, அரபுகள்கிட்ட அந்த ரத்தம் அதிகமா இருக்கும்ல, ரத்தத்தை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணா நோய் குணமாகும் அந்த காலத்தில் நம்பினாங்க. அது சயின்டிபிக்கா இன்னைக்கு ப்ரூஃப் இருக்கா இல்ல நமக்கு தெரியல. ஆனா ரத்தம் குத்தி வாங்குதல் ஒரு நடைமுறை இருந்தது. தலையில என்ன செய்வாங்கன்னா ஒரு கொம்பு மாதிரி வச்சு உறிஞ்சி எடுத்துருவாங்க. கொஞ்சம் ரத்தம் குறைஞ்சணும், கொஞ்சம் ராகத்தா இருக்கும் நினைக்குவாங்க. இது ரசூலுல்லாஹ் இதை செஞ்சிருக்கிறாங்க. அந்த நாட்டில் உள்ள வைத்திய முறை பிரகாரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை செஞ்சிருக்கிறாங்க. ரத்தம் குத்தி எடுத்த உடனே அப்துல்லா இப்னு சுபைரை கூப்பிட்டு, நீங்க கொண்டு போய் என்ன செஞ்சிருத, கீழே கொண்டு யாருக்கும் தெரியாம மறைச்சிட்டு வா, மண்ணை தோண்டி புதைச்சிட்டு வான்னு ரசூலுல்லாஹ் அனுப்புறாங்க. அவர் என்ன செய்ய, யாருக்கும் தெரியாம எங்க கொண்டு புதைக்கிறது அப்படின்னு குடிச்சு விட்டாங்க. அதை யாரு, ரசூலுல்லாஹ்வுடைய ரத்தத்தை அவருக்கு தேடி தேடி பார்த்தாரோ, யாருக்கும் தெரியாம கொண்டே ரசூலுல்லாஹ் புதைக்க சொல்றாங்க. யாருக்கும் தெரியாம கொண்டே புதைக்கிறேன்னா இதுதான் சரியான இடம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அர்த்தம் வேற நினைச்சுக்கிட்டு அது மாதிரி செஞ்சுட்டாரு. அத ரசூலுல்லாஹ் அதை சொன்ன பிறகு அதை பாராட்டினாங்க. உனக்கு ஒரு நோயுமே வராது என்று சொன்னார்கள். இப்படியான ஒரு கதையை சொல்லிக் கொண்டு பாத்தீங்களா, ரத்தம் ஹராமு, ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய ரத்தம் புனிதமான, சாப்பிடலாம். இப்ப ரத்த கடை, ரசூலுல்லாஹ் ரத்த கடையில வச்சு விக்கிற மாதிரி பேசுறாங்க. அப்படி இருந்தாலும் இப்ப என்ன, இப்ப கிடைக்கிற ரத்தம் பேரா இருக்கா? இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய ரத்தம் கிடைக்குமா? அது குடிக்க முடியுமா? அப்ப ரத்தம் குடிக்கக்கூடியவர்களாக என்ன செய்யறாங்க, நமக்கு சித்தரிக்கிறார்கள். ஆனால் இதனுடைய தன்மை என்ன? இது என்னன்னு கேட்டா, அவர் செஞ்சது நெசம், செஞ்சதா ஹதீஸ்ல இருக்கிறது. ஆனா ஒரு பேசிக்கை விளங்கி இருந்தா அந்த ஹதீஸ் எடுத்தெடுப்புல தள்ளிடலாம். ரத்தத்தை பொறுத்த வரைக்கும் அது லிக்விடாவே இருக்காது, எடுக்கிறதுக்கு உறைஞ்சு போயிடும். ரத்தம் என்ன செஞ்சிடும், ரத்தம் ஆட்டு ரத்தம் அறுத்தீங்கன்னா என்ன செய்யறேன், 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தா அல்வா மாதிரி கட்டி மாதிரி போயிடும். அதுல தண்ணியாவே என்ன செய்யாது, அது இருக்காது. உறைந்து போகக்கூடிய தன்மை ரத்தத்துக்கு இருக்கிறது. அந்த உறைஞ்சு போற தன்மை இருக்கிறனால நம்ம ஆக்சிஜன் ஆகணும் சாக மாட்டேங்கிறோம். உறைஞ்சு நிப்பாட்டிடுது. உறையிற தன்மை இல்லைன்னு வைங்க, ஒரு பிளேடு அறுத்தா கூட நம்ம செத்துருவோம். ஏன், வந்துகிட்டே இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த ஓடுறத நிப்பாட்டுறதுக்காக என்ன செய்யறான், உறைந்து போகக்கூடிய தன்மையை கொடுத்து ஒரு அளவோட நிப்பாட்டிடுறான், மறுபடியும் ரத்தம் கசியாம. அது அல்லாஹ் அந்த ரத்தத்தில் நம்மளை காப்பாற்றுவதற்காக அப்படி ஒரு தன்மையை கொடுத்து வச்சிருக்கிறான். இப்ப ரத்தம் குத்தி வாங்குறது என்ன செய்வாங்கன்னா, ஒரு கொம்பு மாதிரி வச்சிருப்பாங்களா, உறிஞ்சி ஊத்துவாங்க. ஒரு ஆளுக்கு ரத்தம் குத்தி ஒரு 50 ரூபாய்க்கு மேல எடுக்கணும். ஒரு தடவை ஊத்திட்டு மரம் எடுக்கிறதுக்குள்ள அது கட்டியா போயிடும். அது கட்டி கட்டியா சேர்ந்துதான் இருக்குமே தவிர குடிக்கிற மாதிரி மேட்டராக இருக்காது. பேசிக்க பார்த்தாலேயே ரத்தம் என்ன செய்யாத, ஒரு தட்டு வச்சு உறிஞ்சி குடிக்கிற மாதிரி தன்மையில வரவே வராது. வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டா கூட அந்த சம்பவத்தில் ஹாக்கிம்லையும் முஸ்னது பஸார்லையும் அபூ யாலாவுலையும் இந்த சம்பவம் வருது. அப்ப அவர்கிட்ட கேட்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னப்பா செஞ்ச, கொண்டு ஊத்திட்டு வர சொன்ன, எங்க அப்படின்னு, நான் குடிச்சிட்டேன் அப்படிங்கிறாரு. குடிச்சிட்டேன் உடனே லிம ஷரிப்த தம, இதை மறைச்சிடுறாங்க. ரத்தத்தை நீ எப்படி குடிக்கலாம் அப்படின்னு கேட்கிறாங்க. வயலுன் லின்னாசி மின்க வயலுன் லக்கமினாஸ், உனக்கும் கேடு உண்டாகட்டும், மக்களால் உனக்கு கேடு, உன்னால மக்களுக்கு கேடு, நீ செஞ்ச வேலையினால. வயலுங்கிறாங்க. வயலுன் லில் முஸல்லீன் வயலுன் லில் முத்தஃபிஃபீன் குர்ஆன்ல எல்லாம் சொல்றானே, அளவு நிர்வகிகளிலே மோசடி செய்பவர்களுக்கு வயல் என்ற கேடு காத்திருக்கிறது. அந்த கேட்ட சொல்றாங்க, நீ செஞ்ச வேலைக்கு உனக்கு நாசம் இருக்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்காம அந்த ஆள் ரத்தத்தை குடிச்சு விட்டாருன்னு அப்படிலாம் இருப்பாங்க. ஜாஹிலியாவுல இருந்து அந்த மக்கள் வந்திருக்கிறாங்க. அந்த தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமா தான் மாறும். நம்மள மாதிரி பாரம்பரியமா வந்துடல. அந்த மாதிரி உங்க ரத்தம் குடிக்கிறது தப்பு இல்லை, ரசூலுல்லாஹ்வுடைய ரத்தம் கிடைக்குமா, அப்படிதான் பெரியார் மகானெல்லாம் அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு சமுதாயத்திலிருந்து வந்த காரணத்தினால அவர் ரத்தத்தை குடிச்சு வேண்டா இருக்கலாம். முழுங்காட்டா கூட, தண்ணியா இல்லாட்டா கூட, கட்டியா கூட முழுங்கி இருக்கலாம்னு வைங்களேன். அது ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, உனக்கு கேடுன்னு சொன்னாங்க. ஹாக்கிம்லையும் பஸார்லையும் அபூ யாலாவுலையும் என்ன வருதுன்னு கேட்டா, வயலுன் லின்னாசி மின்க வயலுன் லக்க மினன் நாஸ், உன்னால மக்களுக்கு கேடு, மக்களால உனக்கு கேடு. உன்னைய பார்த்து எல்லாரும் செய்ய ஆரம்பிச்சு என்ன கதிக்கு ஆகுறது, இது யாரா முன்மாதிரி எடுத்துக்கிடுவாங்களாப்பான்னு சொல்லி ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, அத கேடு நாசம் என்ற ஒரு கடுமையான வார்த்தையை அவருக்கு யூஸ் பண்ணி இருக்கிறாங்க. அதை விட்டு என்ன பண்றான், ரத்தம் புனிதம், என்ன ரத்தம் விக்கிற மாதிரி குடிக்கிற மாதிரி இப்படிலாம் எதுக்கு இதெல்லாம்? இவங்க ரசூலுல்லாஹ் புகழ்றதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்காக வேண்டி இல்ல, ரசூலுல்லாஹ்வுக்கு இருக்குன்னு சொல்லிவிட்டு இவங்களுக்கு இங்க இருக்கிற ஷேக் அஜர்த்து பெரியாரு இவங்க எல்லாம் புனிதமானவங்க நம்ப வச்சுப்படுறது. அதனால அஜர்த்து கையை கொடுக்குறது போட்டி போடுவாங்க. பெருநாத்துலகம் முடிஞ்சவன அப்படி அசரத்தை தொட்டா என்னமோ, என்ன அசரத்தை சொல்ற, அவர் மனுஷன் தானே, அவர் தொட்டவனுக்கு என்ன கிடைக்க போகுது, எந்த அசரத்தாக இருக்கட்டுமே, அவர் போய் தொட்டா அவர் ஒரு மனுஷன், அவரை விட நீங்க எவ்வளவு நல்ல ஆளுங்க இருப்பீங்க. அசரத்தை விட
தொழக்கூடிய மக்கள் எவ்வளவு நல்ல ஆளுக்கிறா இருப்பீங்க. அது எவரையும் போய் தொடுற நீ அவர் தொட்டதுனால புனிதம் நினைக்கிற அவர் ஒரு மனிதர் கெட்டவரா கூட இருக்கலாம். ஏதோ நல்லா ஓதுறாருன்னு இமாமா போட்டு வச்சிருக்கமே தவிர அவர் இறையச்சம் உடையவர் அவர் தான் டாப் பண்ணி எடுத்துக்க முடியுமா? அவர் தான் நல்லடியாருன்னு உங்களுக்கு சொல்ல முடியுமா? இந்த மாதிரிலாம் செய்யற இதுக்கு தான் இது இந்த ஆதாரங்கள்லாம் காட்டுறது. அதே மாதிரி என்ன செய்யறாங்கன்னா உம்மு ஐமன் ஒரு அம்மா வந்து வயசான அம்மா ரசூலுல்லாஹ் வீட்டுல அவங்க பணியாளரா இருந்தாங்க. சில அறிவிப்புல அவங்க வளர்ப்பு பால் குடி தாய் என்றும் சில அறிவிப்புகள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன செய்வாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இரவுல அந்த யூரின் போறாண்டா ஒரு பாத்திரத்துல ஒரு யூரின் போறதுக்கு ஒரு பாத்திரம் மாதிரி வச்சிருப்பாங்க. அதுல போட்டு காலைல கொண்டு என்ன செய்வாங்க ஊத்திடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருந்துச்சு ஹதீஸ்ல வருது. அப்ப அந்த மாதிரி கூட்டு வச்சிருக்கும் போது இந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா தாகமா இருந்துச்சான், அது மூத்திரத்தை குடிச்சிருச்சான். அப்படியே யாரு இந்த உம்மு ஐமன்ங்கிற அம்மா வந்து ஆனா சிறுநீர் தெரியாம அதை எடுத்து குடிச்சிருச்சான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னவங்க என்ன செஞ்சாங்களாம், ரசூலுல்லாஹ் சிரிச்சாங்களாம். சிரிக்கவா செய்வாங்க இதுக்கு கேட்டவன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சாங்களாம். சிரிச்சு என்ன செஞ்சாங்களாம், உன் வயிற்றுக்கு ஒரு பிரச்சனை வரவே வர ஒரு காலத்துல உனக்கு வயிற்றுல பிரச்சனை வராதுன்னு சொல்லி இந்த உம்மு ஐமன் சம்பந்தமா ஒரு ஹதீஸை வச்சுக்கிட்டு இந்த தப்லீக் தாலீம் தொகுப்பு இருக்கு அதுல கூட எழுதிக்கிறாங்க ரசூலுல்லாஹ்வுடைய சிறுநீர் சுத்தம், ரசூலுல்லாஹ்வுடைய ரத்தம் சுத்தம் தலைப்பு கொடுத்து நினைச்சிருக்காங்க எழுதி வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் சுத்தம்னா அது எங்க கிடைக்கும் தெரியல. சிறுநீர் என்ன எப்படி ஆக்க பாக்குறாங்க இந்த மார்க்கத்தை, எவ்வளவு அற்புதமான ஒரு மார்க்கத்தை நாசமாக்குறதுக்காக வேண்டி இதெல்லாம் ஒரு செய்தி எழுதி வச்சுக்கிறாங்க. யூதர்கள்லாம் இருந்தாங்க, பொய் சொல்றவங்கலாம் இருந்தாங்க, கட்டுக்கதை எழுதி வச்சிருக்காங்க. இது கட்டுக்கதை. இது இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் உம்மு ஐமன் என்பவர்கிட்ட இருந்து யார் சொல்றாருன்னு கேட்டா நபீஜ் ஒரு ஆள் தான் இதை அறிவிக்கிறார். உம்மு ஐமன் சொன்னதாக யார் அறிவிக்கிறார்? நபீஜ்ங்கிறவர் அறிவிக்கிறார். இந்த நபீஜ் என்பவருக்கு உம்மு ஐமனுக்கு சம்பந்தமே இல்ல. உம்மு ஐமன் மௌத்தா போய் ரொம்ப காலத்துக்கு பிறகு இவர் பிறக்கிறாரு. இவர்கிட்ட வந்து நம்ம சொல்லியே இருக்க முடியாது. இப்ப நான் ஒரு ஆள்கிட்ட அறிவிக்கிறதா இருந்தா எனக்கு அவருக்கு தொடர்பு இருக்கணும்ல, சந்திப்பு இருக்கணும்ல, அவர் காலத்துல வாழ்ந்து இருக்கணுமா இல்லையா? நான் வந்து என்னென்ன அறிவிக்கிறேன், காந்தி என்கிட்ட சொன்னார்னு அறிவிச்சா எடுத்துக்கிறீங்களா? உன்கிட்ட எப்படி காந்தி சொல்லுவாரு, நீ அதுக்கு முன்னாடி காந்தி மூத்தா போயிட்டாரு சொல்லுவீங்களா இல்லையா? அப்ப காந்தி சொன்னதாக நான் அறிவிப்பதா இருந்தால் காந்தியோட நான் இணைஞ்சிருக்கேன், சமகாலத்தில் வாழ்ந்து சந்தித்திருக்க வேண்டும். அப்ப உம்மு ஐமன் சொன்னதாக அறிவிக்கிற நபீஜ் என்ற ஒரு ஆள் அறிவிக்கிறாரு. இந்த மாதிரி உம்மு ஐமன் சொன்னாங்க அறிவிக்கிறாரு. அவர் உம்மு ஐமன் பார்த்திருக்கேனா இல்லங்கிறாரு. அவர் யாரு அந்த நபீஜ்ங்கிறாரு? உம்மு ஐமன் காலத்துக்கு பிறகு பிறந்தவர், அது சந்திச்சதும் கிடையாது. சரி, இவர் சொன்னதாக அறிவிக்கக்கூடிய ஆளு அபு மாலிக் நகைன்னு ஒருத்தர் அறிவிக்கிறார். அவர் வந்து பலவீனமான ஒரு ஆளு. ரெண்டு பலவீனம் அந்த செய்தியில் இருக்கிறது. இப்படியான பொய் செய்திகளை வைத்துக் கொண்டு ரத்த சுத்தம் சிறுநீர் சுத்தம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய காட்சிகள்லாம் பார்க்கிறோம். இதுக்கெல்லாம் இந்த மார்க்கத்தில் என்ன இல்ல, அனுமதியே கிடையாது. அதே மாதிரி வந்து இன்னும் சொல்ல போனா இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை புரிந்து கொள்வதற்காக எப்படிப்பட்ட மார்க்கம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி இந்த பையத் ரிதுவானை பத்தி உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம். ஒரு மரத்தடியில சஹாபாக்கள்கிட்ட ரசூலுல்லாஹ் உடன்படிக்கை எடுக்கிறாங்க. அதாவது தூதர் அனுப்பி வைக்கிறாங்க உஸ்மான, அவங்க திரும்பி வரல, அவரை கொலை பண்ணிட்டாங்கன்ற மாதிரி ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் அவங்க தூதரை கொலை பண்ணி இருப்பார்களே, ஆனால் நம்ம யுத்தம் செய்யணும், யாரெல்லாம் கடைசி வரைக்கும் நிக்கிறதுக்கு உறுதிமொழி தர்றீங்களோ உறுதிமொழி தாங்கன்னு கேட்கிறாங்க. ஆனா அது உஸ்மான் ரலியல்லாஹு கொள்ளால திரும்பி வந்துடுறாங்க, யுத்தம் நடக்கல. அப்ப அதை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல என்ன செய்யறான், லக்கத் ரலியல்லாஹு அனில் மூமினீன இது யுபாயிஊனக தஹ்த ஷஜரா, இந்த மரத்துக்கு கீழே உங்களிடத்தில் உறுதிமொழி எடுத்தார்களே அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். இந்த மரத்தடியில யாரெல்லாம் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கடைசி வரை நிற்போம் என்று உறுதிமொழி கொடுத்தார்களோ அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான் என்று குர்ஆன்ல 48வது சூறாவுல 18வது வசனத்தில் இருக்கிறது. அப்ப அந்த மரம் ஒரு புனிதமிக்க மரமாக ஆகிவிட்டது. எந்த இடத்துல ரசூலுல்லாஹ்